குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். இந்த மாதத்துல எப்படி கணக்கிடப்படுது பொதுவா அப்படின்னா, சூரியன் கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி பெறுகிறார். இந்த மாதத்தை பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுல என்ன ஒரு முக்கியமான அக்கேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, பங்குனி உத்திரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன். அதுக்கப்புறம் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கறது நம்ம கொண்டாட போறோம். இதெல்லாமே ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும், லாஸ்ட் மந்த் நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உலக வார் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ தாக்குதல்கள், எவ்வளோ அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதமாவது கொஞ்சம் நிறுத்தப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி வேற ஆகிறார். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கோல்டு ரேட்டு கம்மியா இருந்தது. ஆனா குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது கோல்டு ரேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே ஜாஸ்தியா வரப்போகுது. யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். கரெக்டா, ஏன்னா இப்போ உலக நாடுகள்ல நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண வேண்டாம். கரெக்டா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மணி வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வராங்க. யாரெல்லாம் 11ஆம் இடத்துல இருந்தாங்க, ராகுவோட இருந்து சனியோட வீட்டுக்கு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சுபரோட வீட்டுக்கு ஆல்ரெடி சனி இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி அழகா போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு 2.5 வருட காலம் அவர் சுபரோட வீட்டுல தான் இருப்பாரு. சூரியன், புதன், செவ்வாய், சனி, இந்த 4 கிரகங்கள் அழகா இந்த 12ஆம் வீட்டுல இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், லாஸ்ட் மாதம் அதாவது மார்ச் 1ஆம் தேதி சூரியன் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் ஆல்ரெடி அந்த இடத்துல உச்சம் பெற்றார். என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய பேர்த்தோட அந்தரங்க வாழ்க்கைகள் வெளிவந்தது. மீடியா தொடர்பான புதன் வக்கரமா இருக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள், மீடியா ரிலேட்டட் பர்சன்ஸோட பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல் லைஃப், இதை பத்தி எல்லாம் ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை பெருசா உண்டாக்கிருச்சு. ஆனா இந்த மாதத்திலேயாவது எல்லாவது ஒரு சட்டில் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதத்தில் நீரினால் அலைவு, மண் சரிவு. ஏன்னா சூரியன் வெளிச்சத்துக்கு காரகன், சனி இருட்டுக்கு காரகன். 2 பேருமே அப்படியே அழகா நிக்கிறாங்க. கூட புதனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ஒரு அதிர்வுகளை கொடுக்க போறாங்க. நிறைய பிரளயங்கள், பெரிய சண்டை, வாறு, பிரளயங்கள், பெண்கள் நிறைய பாதிக்கப்பட போறாங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் இல்லாம நீர் சம்பந்தப்பட்ட நிறைய அழிவுகள் வரப்போகுது. இதெல்லாமே எதுவும் நடக்காம இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம பிரேயர்ஸ் மட்டும்தான். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரகங்களோட ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கிரகங்கள் உள்ள போது, அப்புறம் 4 கிரகங்கள் வருது. இது எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ரொம்ப ஒரு அருமையான ஒரு மாதம். ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு ரிட்டர்ன்ஸ் வராமல் இருந்திருக்கும், நிறைய பணம் லாக் ஆயிருக்கும் இந்த கடைசி 2.5 வருடத்துல. பட் இப்போ நம்மளுடைய தர்ம கர்மாதிபதியான சனி உங்களுடைய லக்னத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல லாபசனியாக போய் உட்கார்ந்தாலும் சில மந்தத்தன்மை கொடுத்தாலும் உங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டே தான் இருப்பாரு. அதே மாதிரி யார்கிட்ட என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. நிறைய லோன்ஸ் எல்லாமே நீங்க நிறைய ஜுவல் லோன்ஸ் நீங்க வச்சிருப்பீங்க. அது எல்லாமே மீட்கக்கூடிய ஒரு காலம். ஏன்னா உங்களுக்கு பணம் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த பணம் உங்களுக்கு ஒரு அதிரடியா வரப்போகுது. இப்ப 8க்குரியவர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி ஆக போகிறார். உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்க போகிறதுனால அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் மூலியமாகவோ உங்களுடைய வேலையில செய்யக்கூடிய ஒரு முன்னேற்றங்கள் மூலியமா அற்புதங்கள் நடக்க போகுது. நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல மாற்றமாக போகுது. திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டுல சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்லயே இருப்பீங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களை அறியாமே ஓகே ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு தைரியத்துல வீட்டுல சொல்லும் போது அது 100% கல்யாணத்துல போய் முடியும். நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய லைஃப் எப்படியெல்லாம் நீங்க பிளான் பண்ணணும்னு நீங்க பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே நடக்கும். ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி உச்சமா இருந்தாலும் 6க்குரியர் உச்சமா இருக்கிறதுனால இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிரிஸ்தானம், மறைமுக எதிரிகள். நல்லதே அப்படி நடக்கணும், சில கெட்டதும் நடக்கும். மறைமுக எதிரிகள் இந்த காலகட்டத்துல உங்களோட பிளானை கொலாப்ஸ் பண்றதுக்கு சுத்தியே இருப்பாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க.
அதே மாதிரி வந்து ஒரு கடன் அப்படின்னு ஒரு விஷயத்த வாங்கி, ஏன்னா 6க்குரியவர் உச்சமாகிறார். அப்ப வந்து 6ஆம் இடமான ஒரு சிறு கடனாவது வாங்கி ஒரு ரொட்டேஷனாவது வாங்குவீங்க. உங்களுடைய வேலையில வந்து சில மாற்றங்கள், வேலை மூலியமாக ஒரு அப்ராட் பயணம், வேலை மூலியமாக ஒரு NH பயணம், இந்த மாதிரியான ஒரு பயணங்களை மேற்கொள்ள போகிறீங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு காலகட்டம். ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல படிப்பு, ஒரு வெளியூர் சென்று வந்து காலேஜ் ஜாயின் பண்றது, இந்த மாதிரியான ஒரு டிராவலிங் மூலியமாக உங்களுடைய படிப்போட அப்கிரேடேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியா போகுது. ஸோ குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷம், அன்யோன்யம், நிறைய வந்து பொருள்களை வாங்க போறீங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இந்த ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு ஒரு நல்ல ஒரு மாதம், ஒரு சுபமான வாரம், சுப விரயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ கரெக்டா பிளான் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை பிளான் பண்ணி இந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருங்க. ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல பிரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க, அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பேக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டிங் மூலியமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல பிரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க, அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பேக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டிங் மூலியமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல பிரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க, அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பேக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டிங் மூலியமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி 1 நிமிஷத்துக்கு பிறக்குதுங்க. இது வந்து திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்கிறதுனால ரிஷப ராசியில இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று அங்க சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு தானம் கொடுக்கணும். ஏழை எளியவர்களுக்கு வந்து என்னன்னா மெத்தை அல்லது வந்து நாற்காலி, ஆசனம், பலகை இருக்கு பாத்தீங்களா, அது அந்த மாதிரி வந்து நீங்க வாங்கி தானமா கொடுக்கலாம். இதனால என்னன்னா 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது. அது மட்டும் இல்லாம நீங்க செய்யக்கூடிய தொழில் வந்து நல்ல சுபிக்ஷமா இருக்கும். இந்த இப்ப நான் சொல்றது 1 வருடத்துக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பூரணமான
நல்ல ஆரோக்கியமும், ஆயுளும் வந்து நல்லா இருக்குங்க. இது வந்து உங்கனால முடியிற அளவுக்கு நீங்க செய்யுங்க. இந்த மாதம் பங்குனி மாதத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 11ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம். அது நீங்க நல்லா பார்த்துக்கங்க. உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்ய போகுது. ஏன்னா 11ஆம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். உங்களுக்கு நல்ல ராஜயோகத்த குடுக்கக்கூடிய சனி யாரு? 9, 10 தர்ம கர்மாதிபதி. சனி 11ஆம் இடத்துல கூடியிருக்காரு. அதாவது உங்க ராசி அதிபதி கூட கூடி சேர்றது. சூரியன் 11ஆம் இடத்துல. அதாவது 11ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கிறதே, கோடி தோஷ நிவர்த்தின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த அமைப்பு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு, செவ்வாய், புதன். அதாவது ஒரு கிரகம் உச்சம், இன்னொரு கிரகம் திக்பலம். இந்த மாதம் முழுவதுமே பணமழை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு இருக்கு. நீங்க கவலையே பட வேண்டாம். நல்ல காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கு. ஆனா, அதுக்குண்டான அலைச்சல்களும் இருக்கும். நீங்க நெறைய அதாவது எந்த அளவுக்கு சம்பாரிக்க முடியும் அப்படின்னா, இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவல்ல நீங்க ஒரு டார்கெட் வச்சிருந்தா, அந்த டார்கெட்ட ஈஸியா வந்து ரீச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஒர்க் தான். ஓகேங்களா? ரூ. 1,00,000 அப்படின்னு ஒருத்தவங்க வச்சிருக்காங்க உதாரணம் அப்படின்னா, அத ஈஸியா ரீச் பண்ணிறலாம். அது மாரி நீங்க 1,00,00,000 வச்சிருந்தாலும் சரி, 10,00,00,000 வச்சிருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு உங்களுடைய டார்கெட் இருக்கோ, உங்களுக்குன்னு ஒரு பிராக்டிகலா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த விஷயத்த உங்கனால கட்டாயம் ரீச் பண்ண முடியும். நல்ல காசு, பணம் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஏன்னா, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனே உச்சமா இருக்கனால. 2 கூடைய புதன் வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாயும் 7 கூடைய செவ்வாயும் 10ஆம் இடத்துல திக்பலமா இருக்கு ராகுவோட சேர்ந்து. அப்ப என்னன்னா, தொழில்ல நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய டைம் தான் இது. தொழில்ல நல்ல வளர்ச்சி, தொழில்ல நல்ல லாபம், லாபஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கனால, தொழில் மூலியமா நல்ல வளர்ச்சி, தொழில புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாரி நீங்க தொழில வந்து ஒரு பக்கம் ஒரு ஆஃபீஸ் நீங்க வச்சிருப்பீங்க. மறுபடியும் இன்னொரு பிரான்ச் போடலாமான்னா, அது கட்டாயம் போடலாம். ஏன்னா, இந்த இந்த மாதம் வந்து நல்ல சிறப்பான அமைப்பு உங்களுக்கு இருக்கனால, அடுத்த கட்ட வளர்ச்சிய நோக்கி நீங்க தாராளமாக போலாம். அதே மாரி தொழிலுக்காக வாங்குனக்கூடிய கடன நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்கு. உறுதியாக ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு வந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாசம் நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல வருமானம்ங்கிறத தாண்டி இன்சென்டிவ் அதாவது ஒரு எக்ஸ்ட்ராவா இன்கம் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். நீங்க எதிர்பார்த்து அதாவது நமக்கு ஒரு சர்ப்ரைஸா வந்தா அது எவ்வளோ ஹாப்பினஸ குடுக்கும். அந்த மாரி ஒரு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் அப்படிங்கிறது இந்த மாசம் வரும். ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலியமா உங்களுக்கு கட்டாயம் வந்துரும். கை மேல காசு அப்படிங்கிறதுல இந்த மாசம் தான் பார்ப்பீங்க. நல்ல மனமகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கு. பொதுவாவே இந்த மாசத்துல வந்து நீங்க என்னென்னலாம் சம்பாரிக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, என்னென்னலாம் சாதிக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அத்தனையும் சாதிக்க முடியும். ஏன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறதே ஆசை, அபிலாசைகள குறிக்கக்கூடியது. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. அதனால இந்த மாசம் நீங்க கொஞ்சம் ஏன்னா சனி உங்களுக்கு உங்களுடைய ராசிய பாக்குது. 3ஆம் பார்வைய சந்திரன பாத்துட்டு இருக்கு. சோம்பேறித்தனத்த மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சுறுசுறுப்பா இருங்க. உங்களுடைய சிம்பலே மாடு. அதனால மாடு மாரி உழைச்சீங்கன்னா நல்லா அதிர்ஷ்டம் இருக்கு. 11ஆம் இடத்துல இருந்து 5 பாக்குதுங்க. திடீர்னு ஒரு லாட்டரி யோகம், ஒரு புதையல் யோகம் இந்த மாரிலாம் வரும் உங்களுக்கு. அதே மாரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் நான் சொல்லியாச்சு. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல எடுத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி தான். உங்களுக்கு ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. நீங்க படிச்ச கொஸ்டினே வரும். மறக்காம எழுதுவீங்க. நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. அதாவது ஒரு நல்ல திருப்தியான இது. நீங்க தேர்வு அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல திருப்திகரமா தான் பண்ணுவீங்க. ஏன்னா, உங்களுக்கு புதன் வந்து 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்த பார்க்குறாரு. செவ்வாயும் 4ஆம் இடத்த பார்க்குது. அதனால 4ஆம் இடத்துல கேது இருந்தாலும் ஞானக்காரகனா இருக்காரு. அதனால வந்து கல்வி அப்படிங்கக்கூடியதுல வந்து நல்ல வெற்றி கிடைக்கும். நீங்க என்ன ஒரு இலக்க வந்து தீர்மானம் பண்ணீங்களோ, அத அடைய முடியும். இந்த மாதம் வந்து நல்ல அற்புதமா இருக்குது. அதே மாரி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 6 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. இந்த மாசம் ரிஷப ராசியில இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து வேலை அப்படிங்கிறது ஈஸியா கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உறுதியாக இருக்குது. இத மிஸ் பண்ணிறாதீங்க. ஒவ்வொரு பிராத்தமும் ஜாதக ரீதியாவும், கிரக ரீதியாவும் இருந்தாலும், நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்கங்கிறதுல தான் இருக்கு. சரிங்களா? ஜோசியம் சொல்றாங்க, நான் வந்து செய்யறேன். கமெண்ட்ல போட்டிருந்தாரு ஒருத்தரு. எனக்கு வந்து கடனே கட்ட முடியல அப்படின்னு சொல்லி.
அவர்ட்ட நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு நான் கேட்டேன். எந்த வேலையும் பார்க்கலைங்கிறாரு. எந்த வேலையும் பார்க்கலைன்னா, எந்த சோர்ஸ்ல கடன கட்ட முடியும்? எனக்கு ஒரு விஷயமே புரிய மாட்டேங்குது. ஸோ நீங்க என்ன அப்டின்னா, எந்த அளவுக்கு இப்ப நான் சொல்ற பலன்கள்லாம் இருக்குது. ஆனா, நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அதுதான். க க இது கலெக்டர் ஒரு ஜாதகத்துல கலெக்டர் ஆவீங்க அப்படின்னு இருக்கு அப்படின்னா, படிக்காம இருந்தா எப்படி கலெக்டர் ஆக முடியும்? அதுக்குண்டான எஃபோர்ட் போட்டா கட்டாயம் இருக்கு. கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ, அத பார்த்து தான் பிளஸ் பண்ணும் நம்மளைய. ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ மத்த விஷயங்கள் எல்லாம் நீங்க விட்டுட்டு, முன்னேறக்கூடியது, காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்லா சம்பாரிச்சிரலாம். அதே மாரி கலைத்துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த மாதம் வந்து உங்களுடைய ஒரு பைய வந்து நிரப்புற அளவுக்கு காசு வரும். அந்த அளவுக்கு நெறைய வாய்ப்புகள், பெரிய பெரிய ஊர்களுக்கு போறது, வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்குலாம் சென்று உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள நடத்துறது, அவேர்னஸ் ப்ரோகிராம் மாரி பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய பேர் புகழ்லாம் இருக்கும். மகிழ்ச்சி, உங்களுடைய விஷயங்களையும், திறமைகளையும் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி வந்து பெண்கள பொறுத்தவரைக்கும், ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், உங்க ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சமாயிருக்காரு. நல்ல லாபஸ்தானம். ரொம்ப அற்புதமானது. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும். ஆசை, அபிலாசைகள்லாம் நிறைவேறும். கணவன் வழி ஆதாயம் உண்டு. அதே மாரி நீங்க நெனச்ச மாரி, நீங்க நெனச்ச காரியங்கள் சக்சஸ் ஆகும். எடுத்த காரியங்கள்லாம் அனுகூலமா, வெற்றியாக உங்களுக்கு முடியும். அதே மாரி என்னவித தோஷமா இருந்தாலும் அத்தன தோஷங்களும் நிவர்த்தியாகும். திருமணம் கைகூடும். காதல் பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் நிவர்த்தியாகி, காதலர்கள் ஒன்று சேரக்கூடியது. காதல்ல உங்களுக்கு சக்சஸு, லவ் மேரேஜுக்கு உண்டான அமைப்பு, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். மெயினா வந்து ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. அதாவது பூர்வீக சொத்துக்கள்லாம் இருந்து உங்களுக்கு கைகூடும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் வந்து ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த மாசத்துல நீங்க என்னென்னலாம் சாதிக்கணும்னு நெனச்சீங்களோ, அத்தன விஷயங்களையும் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கைமேல பலன்ங்க. பொதுவாவே ரிஷப ராசிக்கு வந்து திருமண பிராப்தம் இந்த மாதம் இருக்கு. அதே மாரி திடீர் பிராப்தம், அதாவது லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்துடனே கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கைகூடுது. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்கலாம் இது சூப்பரான மாசங்க. நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடியது. அதே மாரி வந்து அ ஓவரா ஒர்க் பண்றதும் இந்த மாசம் தான் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள், அங்கீகாரங்கள் கிடைக்கும். ஒரு உயர் பதவி கிடைக்கும். திடீர்னு ஒரு பதவியில கொண்டு போய் உங்கள உட்கார வைப்பாங்க. ஒரு டெப்டேஷனாவது போட்டு நீங்க விரும்பின பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டானது. அது மூலியமா நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அரசாங்கத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அரசியல்வாதிகளுக்குலாம் இது ஜாக்பாட்டான காலம். திடீர்னு உங்களுக்கு ஒரு போஸ்ட் குடுப்பாங்க. தலைமையிடம் உங்களுடைய பாராட்டி உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. நல்ல காசு பணம் சம்பாரிக்க முடியும். இரவும் பகலும் உழைச்சு, நல்லா நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் ரீச் பண்ணிக்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு பதவி வாங்கிக்க முடியும். சனி வந்து சந்திரன பார்க்கறதுனால, அன்னதானம் பண்ணுங்க. நீங்க நெனச்ச விஷயங்கள்ல சக்சஸ் பண்ண முடியும். திடீர்னு ஒரு எலக்ஷன்ல உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்கலாம். திடீர்னு நீங்க ஜெயிக்கலாம். அந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் வந்து பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே ரிஷப ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு சிறப்பானதாகவும், அதிர்ஷ்டகரமான மாசமாவும் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அதை தவிர வந்து இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன, மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில்
அவரோட சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கா. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா. காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தேன்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோன்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தலையானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தேன்னா நவமி வரும். அது ஸ்ரீராமநவமி. இது சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வருது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதம் பார்த்தேன்னா அதாவது விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார் 11ஆம் இடத்துல. நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம். நினைத்தது எல்லாமே நடக்கும். எது எடுத்தாலும் நினைச்சது எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனகாரகன் தனஸ்தானத்தில் நிற்கிறார். தனஸ்தான அதிபதியான புதனையும் அவர் பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நாட்களாக இந்த மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் ஆரம்பத்தில் இருக்குது.
ஒரு 12-15 நாளில் வந்து சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்தாலும் சுக்கிரன் 12ல் மறைவு இல்லைன்னு சொல்லக்கூடியது. அவரே உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல கேது போவான். அதனால் மன கிளேசங்கள், அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறந்து போகக்கூடிய வாய்ப்புகள், ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். புதிய வீடு மனையில் கொஞ்சம் இழுபறி இருந்துட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால ரொம்ப நாளாக வந்து அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வந்து 10ஆம் இடத்துல வந்து ராகு, செவ்வாய் மற்றும் புதன், ராகுவும் செவ்வாய் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றமான காலம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. ஏன்னா சனி பகவான் இவ்வளோ நாள் இருந்தார், ஒரு 11ஆம் இடத்துக்கு போய் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். நினைத்தது எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்கு அமைய போகிறது. ராகுவும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்களுக்கு கலைத்துறை, அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஸ்க்ரீனிங், அதாவது ஸ்க்ரீனில் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஃப்ளாஷ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு இருக்குது. 10ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு எம்என்சி கம்பெனியில் ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா செவ்வாய் சப்தமாதிபதி, அவரே 12க்கு உண்டானவர். அவர் போய் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா செவ்வாயும் 1/4/2026 அன்றைக்கி மாறுறார். அவர் வந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துல போய் இருந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் அதிபதி 12க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் வந்து வருமானம் மிகவும் அதிகமாக இருக்கும். செலவுகள் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும். அதாவது செலவுகளே இல்லாத காலகட்டம்னே சொல்லலாம். அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தோர் மூலியமாக மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2-5 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். அவரும் 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால குருவின் பார்வையில் இருக்கார். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போய் நீச்சமாறார். என்ன சார் நீச்சமாறாருன்றீங்களேன்னா, பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலையும் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலையும் இருந்து பரிவர்த்தனை யோகத்தில் வரார். இதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு விசேஷம் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெள்ளி, தங்கம் வியாபாரம் செய்பவர்கள், தங்கம் வந்து ஆர்னமெண்டல் கோல்டாக விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெள்ளி, வைரம் விற்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு முயற்சிகள் இல்லாமல் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமம் வரும்போது என்ன ஆகும்னா மயங்கக்கூடும். அதனால் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போங்க. அங்கே வந்து பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்கும். பானகம் சமர்ப்பிச்சுட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த மாதம் உங்களுக்கு மொத்தமாக பார்க்க போனீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நினைத்தபடி நடக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கக்கூடிய காலகட்டம். ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதாவது சுப விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஜாக்பாட் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எம்என்சி கம்பெனியில் சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள், பெரிய ஏற்றமான பொசிஷன் ரைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும்.
உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்னு பார்த்தாலேனால் 8/4/2026 10/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் ஒரு தடவைக்கு 2 தரம் போய் சேவிச்சுட்டு வாங்க. சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்லும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.